நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். நிம்மதியாக உறங்குவதற்கான ஒரு டிப்ஸ் அன்னைக்கு பார்க்க போகிறோம். நிம்மதியான உறக்கம் யார் உறங்குகிறார்கள்? யாருமே கிடையாது. எல்லாம் டயர்டு தான் தூக்கணும்னு நினைக்கிறேன். டயர்ட்னா என்ன தெரியுங்களா? அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அது கிடையாது. டயர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறது. ஆனால் எழுப்புனாலும் எழும்பாமல் நிலை இருக்குது பார்த்தீங்களா? போய் படுத்துருக்கவங்கள்ட்ட போயிட்டு அவங்க பேரை சொல்லி தம்பி அப்படின்னு நினச்சிங்களேன், அப்படியே அமைதியாக தூங்குவாங்க. கையை வச்சு ஒழுக்க கொடுக்குற பிறகு எழுந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதான் ஆழ்ந்த தூக்கம். அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறது தூக்கம் இல்லை, அது டயர்ட். ஆழ்ந்த நிலையில் ஆழ்நிலையில் தூங்குறாங்க பார்த்தீங்களா? கான்சியஸ் டு சப்கான்சியஸ், சப்கான்சியஸ் டு இன்னர் கான்சியஸ், அதுதான் தூக்கம். அப்படி தூங்குறவங்களுக்கு தான் 100 ஆயுசு. எல்லாமே வெப்பம், வெப்பம் சார்ந்த கோபம், கோபம் சார்ந்த அகம், அகத்தில் உள்ள தீ, அகத்தில் உள்ள காரம், அகங்காரம். ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இன்னைக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், பொறுப்புகள், சுமை தாங்கியா இருக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்கிற விஷயம்தான். எல்லாரும் இதை கடந்து தான் ஆகணும். இதுவும் கடந்து போகும். நம்ம பக்கத்துல நடந்து போற விஷயம் என்ன தெரியுங்களா? கோபம், தாபம், இன்பம், துன்பம் எல்லாமே. அதோட கை கோர்த்து அழகாக நடக்க தொடங்கினால் அது பழக்கத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இருக்க தேவையில்லை. மனம் சார்ந்த விஷயம் மணக்க தொடங்கினால் எல்லாமே நல்லதாக நடக்கும். சரி, இதுக்கான டிப்ஸ், இதுக்கான முன்னோர்கள் செய்து கொடுத்த நம்மளோட சித்தர்கள் சொன்ன ஒரு டிப்ஸ் தான். நல்லா தூங்கணும், அற்புதமாக தூங்கணும். அப்போது மெரிடியன்லேருந்து நம்மளுடைய பஞ்சபூதங்கள் ப்ளஸ் வாதம், பித்தம், கபம் இதெல்லாம் வந்து பேலன்ஸில் இருக்கணும். ஸோ சமசீராக ஒரு இயக்கம் இருக்கணும். கண்ணுக்கு நல்ல ஆக்சிஜன் இருக்கணும், அதேமாதிரி மூளைக்கு நல்ல ஆக்சிஜன் போகணும். இது ரெண்டும் நடந்துச்சுன்னா நல்ல அழகான தூக்கம் இருக்கும். எப்போ மனசில் டென்ஷன் இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, ஆன்சைட்டி இருந்தாலும் சரி, ஆனால் இந்த தூக்கம் ஆக்சிஜன் லெவல் எங்கே கட் ஆகுது? ஆன்சைட்டி இருந்துச்சுன்னா கட் ஆகிடும். தூக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போகிறதுக்கான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆன்சைட்டி எங்கே போகுது? பிளட்டை கட் பண்ணி கொடுத்துரும், ஆக்சிஜன் கட் பண்ணி கொடுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயினில் போகிறதுனால தூக்கம் இருக்காது. இன்னும் இதில் பளிச்சுன்னு இருக்குது, பகலில் முழிச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தூங்கினாலும் புரண்டு படுக்கணும், தூக்கம் வர மாட்டேங்குது. டென்ஷன், எல்லா நினைவுகளும் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகுது. காரணம் என்ன? அந்த இடத்துல வேக்கண்ட் இருந்தோன்னே துன்பம் எல்லாம் உட்காந்துக்கிட்டு அடுத்த நாள் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உட்காந்துட்டு உங்களுக்கு முன்னாடி கண்ணாமூச்சி ஆடுறது தான் உங்களை தூக்கம் கெட்டு போகிறதுக்கான காரணம். ஸோ அதுக்கான விஷயம் என்ன? நல்ல தூக்கம். அதான் கடுக்காய், இதுதான் முக்கியமான விஷயம். எல்லாரும் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் கடுக்காயை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு மட்டும்தான் நினைக்கிறாங்க. மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சுனால ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ள கேஸ் இருக்காது. ஆக்சிஜன் லெவலை வந்து நல்லா உடம்புக்கு கொடுக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா கடுக்காய். ஸோ அந்த கடுக்காயை மிஸ் பண்ணக்கூடாது. கடுக்காய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், யாரெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு வியாதியே கிடையாது, 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் கடுக்காயை நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். தொடர்ந்து ஒரு 10 நாள் குடிச்சு வச்சு பாருங்கள், நல்ல தூக்கம் இருக்கும், நல்ல மோஷன் இருக்கும், உடம்புல ஆக்சிஜன் லெவல் பெருக்கியாக இருக்கும். அப்போது என்ன ஆகுது? உடம்புலையும் சரி, நம்ம கண்ணுலையும் சரி, மூளையிலையும் சரி, ரத்தத்துலையும் சரி, உடல் நார்களையும் சரி, எல்லா இடத்துலையுமே ஆக்சிஜன் ஃபில்லப்பில் இருக்கும். சக்தி ஓட்டம், ஆக்சிஜன் என்ன? சக்தி, பிராணவாயு. இது வந்து எப்போ வந்து உடம்புல இருக்குதோ, நல்ல சக்தி வாய்ந்தது இருக்குதோ, அது குறையும்போது தான் எல்லா பிரச்சனையும், கூட இருக்கும்போது எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இந்த கடுக்காய் அதை செய்து கொடுக்கிறது, சீர் செய்கிறது, உங்கள் பிரச்சனையை தூக்குது, நல்ல தூக்கத்தை கொடுக்குது. இதுக்கு தொடர்ந்து ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டு பார்த்து எனக்கு தூக்கமே இல்லைப்பா அப்படின்னு போகிறத விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம 10 நாள் 15 நாள் சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுடைய நரம்பு, மூளை நரம்புகளில் இருக்கக்கூடிய அடைப்புகள், ஆக்சிஜன் போகாமல் இருக்கும்ல, ஏர் பிளாக்கு ப்ளஸ் ஏதாவது கொழுப்புகள், ஏதாவது நரம்பு சுருங்கள் எல்லாமே சரி செய்யறதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். இதை கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தி பெஸ்ட் ரிசல்ட் நல்ல தூக்கம். உடல் ஆரோக்கியமும் மேம்படும், ஆக்சிஜன் நல்லா இருக்கும், பிரெயின் நல்லா இருக்கும், நல்ல சூடெல்லாம் உடம்பு விட்டு ஓடியே போயிடும். அப்போ தூக்கம் இருக்கும். நீ 1008 கவலையே இருந்தாலும் கண்ணை தூக்கம் அப்படியே சுருங்குனுச்சுன்னா அதெல்லாம் காணாமல் போயிடும். தூக்கம் முன்னாடி நிற்கும், துன்பங்கள்லாம் பின்னாடி நிற்கும். ஆக்சிஜன் போகலையா, துன்பங்கள்லாம் முன்னாடி நிற்கும், தூக்கம் தூரம் ஓடி போயிடும். அப்போ என்னாகும்? தூக்கம் மட்டும்தான் இருக்கும் முன்னாடி. அப்போ எப்படி தூக்கம் வரும்? ஸோ ஆக்சிஜன் கண்ணை ஃபில்லப் பண்ணணும், மூளையை ஃபில்லப் பண்ணணும், சூப்பராக அழகாக தூக்கம் வரும். ஸோ இரவு நேரத்தில் நம்ம படுத்தோமா தூங்கணுமா அப்படிங்கிறது கடுக்காயினால் மட்டுமே முடியும். ஸோ கடுக்காய் மிஸ் பண்ணக்கூடாது. அதையும் தாண்டி இன்னொரு டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதிபத்திரி பூ. ஜாதிபத்திரி பூ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் நல்ல ஒரு பாலில், சூடான பாலில் ஒரு 1/2 டீஸ்பூன் சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் நல்ல அழகான ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், ஆன்சைட்டி இருக்காது. இங்கே இந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதேமாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, மிக மனபாரம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதிபத்திரி பூக்கு அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஜாதிபத்திரி பூ கொஞ்ச நேரம் கழிச்சு படுக்க போகும்போது கடுக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அது வரைக்கும் ஒரு சின்ன வாக், ஒரு நடைப்பயணம், சின்ன ப்ரெஷர்ஸ்,
இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதையும் தாண்டி ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது, பெயின் கில்லர்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஸ்லீப்பிங் டோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த விரல் நம்மளோட சுண்டு விரல். இந்த சுண்டு விரலை நம்ம என்ன பண்ணுறோம், படுத்து அப்படியே இல்லாமல் உட்காந்து தூக்கம் இல்லையா, ரிலாக்ஸாக படுத்துக்கிட்டு இல்லைன்னா உட்காந்துக்கிட்டு இதை அப்படியே மசாஜ் பண்ணுங்க. அதாவது இந்த கார்னர் டு கார்னர், அப்புறம் ஃப்ரண்ட் டு பேக், இதை அப்படியே பண்ணி விட்டுருந்தீங்கன்னா அழகாக தூக்கம் வந்துடும் ரிலாக்ஸாக. ஸோ நீங்கள் என்ன இருந்தாலும் சொன்னாலே முன்னாடி ஆக்சிஜன் ரத்த ஓட்டம் மூளைக்கு அப்படியே என்னாகும், அப்படியே சர்க்குலேட் ஆகும், தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ உடம்புல எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கோ இந்த விரல் அமுக்குவதால் எல்லா புள்ளிகளுக்கும் 72,000 நாடுகளுக்கும் ரத்த ஓட்டம் போய் சீராக இருக்கும் பொழுது ஆக்சிஜன் லெவல் அழகாக மேலோங்கி நிற்கும். அப்போ என்னாகும், தூக்கம் நன்றாக இருக்கும். உடம்புல பெயின் இருந்தால், வியாதினாலேயோ ஏதாவது ஸ்ட்ரெஸ்னாலேயோ, பெட்டில் இருக்கிறவங்களோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கோ இதை சொல்லி கொடுத்தோம்னாக்கா ரிலாக்ஸாக அவங்க நல்ல மனதைரியம் வந்துடும், ரெக்கவர் ஆவாங்க. நம்ம ஜெயிச்சிருவோம், பொழைச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை வந்துடும் இந்த ஒரு சின்ன ப்ரெஷரில். ஏன்னா பெயின் இருக்காது, அடுத்த ரெக்கவர்மெண்ட் இருக்கும், நல்ல எனர்ஜிஸ் கொடுத்துட்டும். எனர்ஜினாலே சுண்டு விரல் தான். பார்க்கறதுக்கு வேணால் சுண்டு சொல்லுவாங்க, ஆனால் சுண்டு என்பது சுண்டி விடுதல், தூக்கி விடுதல், தூண்டி விடுதல் அத்தனையுமே இதை செய்யும். ஸோ நான் மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த விரலை அமுக்கி விடுறது, கடுக்காய் ப்ளஸ் ஜாதிபத்திரி பூ, இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொன்ன ரேஷியோவில் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம், நல்ல தூக்கம் இருக்கும். ஸோ 1008 டென்ஷனை வச்சுக்கிட்டு நான் எப்படி பார்த்து தூங்க முடியும், அதெல்லாம் பின்னோக்கி ஓட வைக்க வேண்டிய சக்தி அதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் லெவல் கூட இருந்துச்சுன்னா, சக்தி ஓட்டம் கூட இருந்துச்சுன்னா, தூங்கி ரிலாக்ஸாக இருந்துச்சு பார்த்துக்கலாம்ப்பா, முதல்ல தூங்குவோம், அந்த மாதிரியான மனநிலை வந்துடும். விடிஞ்சா என்ன எல்லாத்துக்கும் வந்துட போகுது, தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முலம் என்ன, அந்த ஒரு இடத்துக்கு வந்தோம்னாக்கா போதுமான விஷயம். அதாவது அசால்ட்டாக இருக்க சூழல தைரியமாக விடிஞ்சா பார்த்துக்கலாம், இப்போ நல்லா நிம்மதியாக தூங்கலாம். அந்த மாதிரி இந்த நிம்மதியாக தூங்கும் பொழுது என்னாகும், பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது அடுத்த நாள் இதை செய்யலாம், இதை செஞ்சிடலாம், இதை தப்பிச்சுக்கலாம், பிளானிங் நல்லாயிருக்கும். நைட்டும் தூங்கலை, டென்ஷனில் இருக்கும். அப்போ என்னாகும், காலையில் குழம்புன குட்டியில் மீன் கிடைச்சிக்கிறது தான். குழம்புன குட்டியில் என்றைக்கும் மீன் பிடிக்க முடியாது. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த டெக்னிக், இந்த மாதிரியான சிம்பிளான சில விஷயங்களை நம்ம கையாண்டாலே போதுமான விஷயம், வாழ்க்கையில் ஈஸியாக கையாண்டு விடலாம். தூக்கம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கெட்டு போச்சுன்னா வாழ்க்கையில் துக்கம் மட்டுமே மிஞ்சும். உடம்பு கெட்டு போகும், கண்ணு கெட்டு போகும், ஃபேஸ் கெட்டு போகும், மெலோனின் கெட்டு போகும், ரத்தம் கெட்டு போகும், ஆக மொத்தம் உடல் உறுப்புகள் கெட்டு போகும், வியாதி ஒரு மூலையில் முடங்க தோணும். ஸோ நல்லா தூக்கணும். நிறைய பேர் எல்லாருமே மொபைல் பார்த்து வீணடிச்சுக்கிறாங்க உடம்பை, கண்ணை, மூளையை, எல்லாம் நம்மளை விட்டு எங்கேயும் போகிறதில்ல. நாளைக்கு காலையில் டைம் கிடைக்கும் போது ஃப்ரீ டைமில் நைட்டு தான் பார்க்கணுன்னு பழக்கிக்கிட்டாங்க மூளைக்கு. அந்த டோப்பமின் பேலன்ஸை அதில் அடிக்டேஷன்லேருந்து வெளில இருந்து வந்தாலே போதுமான விஷயம்தான். இதுக்கெல்லாம் ஜாதிபத்திரி பூலாம் அதெல்லாம் மனசுக்கு ஒரு தைரியம், நல்லது கெட்டதை புரிய வைக்கும். இதெல்லாம் மூளையாக இருக்கும் பொழுது அது மூளையில் கடந்துச்சுன்னா எதையுமே நம்ம உருப்பட வைக்காது. ஸோ இந்த மாதிரி மெடிசன், இந்த மாதிரி சில விஷயம், இந்த மனதைரியம், இந்த மாதிரியான வாழ்க்கையில் நல்ல ஒரு தூக்கத்துக்கான விஷயங்களும், நல்ல ஒரு பலமான ஒரு மூளை கிடைச்சிச்சுனாலே போதுமான விஷயம்தான். இந்த மூளையே மழுங்க வைக்கிற விஷயங்கள் தான் இந்த மொபைல், இந்த கேம், இதெல்லாம். இப்போ கடுக்காய் பசங்களுக்குலாம் கொடுத்து பாருங்க, 10 வயசுக்கு மேலே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஒரு பாலாடையில் ஒரு 10 வயசுக்கு மேலே இருந்தால் அதை கொஞ்சம் குடிச்சிக்கோ. ஆரம்பத்தில் அந்த டேஸ்ட்டில் பேருக்கு பிடிக்காது, ஆனால் போக போக பழகிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களோட கிளியரன்ஸ் கிடைக்குது இல்லையா, அதில் அவங்களுடைய கிளாரிட்டி இருக்கும் பொழுது எடுத்துப்பாங்க. ஸோ யாரெல்லாம் கடுக்காய் வித்தம் எடுக்கிறார்களோ அவங்களுக்கு மோஷன் ஃப்ரீ இருக்கும், அதேமாரி ஃப்ரீ ப்ரமோஷன் இருக்கும். இதில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நல்ல விஷயத்தை மக்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.